Hello guys, வணக்கம் and welcome to Meteor Rush Academy. One leading academy in training nurses and nursing competitive exam as well as IELTS and CLEX and OET training. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு முக்கியமான ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் பத்தி தான் பேச போறோம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் நார்செட் 10 வரப்போகுது எக்ஸாம் ஏப்ரல்ல. ஆல்ரெடி அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வெப்சைட்ல அவங்க கொடுத்துட்டாங்க. நார்செட் 13 வரைக்குமே அவங்க கொடுத்துருக்காங்க என்னைக்கு எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன அவங்க ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, என்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் நார்செட் 10 எக்ஸாம் எழுதுறதுக்காக என்னைக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா போல கொடுத்துருக்காங்க. அதை பத்தி ஒரு டீடைல் பார்த்துருவோம். ஸோ ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் நியூ டெல்லி. ஸோ இவங்க எப்பவும் போல அந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே www.aimsexams.ac.in அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இந்த எக்ஸாம் வெப்சைட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்லைனில் தான் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண போறீங்க. என்னிலிருந்து அந்த அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 24 February 2026 இருந்து 16 March 2026 5 PM வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திருப்பி சொல்கிறேன், 24 to 2026, அதாவது 24 February 2026 இருந்து 16 March 2026 5 மணி வரைக்கும் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விவரத்தை இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் டேட் அண்ட் டைம். அடுத்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா ஆஸ் யூஷுவலுங்க. பிஎஸ்சி நர்சிங் இல்லைன்னா டிப்ளமோ ஜிஎன்எம் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க எலிஜிபிள். ஸோ அந்த பிஎஸ்சி நர்சிங் ஒரு ரெக்கக்னைஸ்டு காலேஜ் ஆஃப் நர்சிங்ல வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அது முடிச்சு உங்ககிட்ட ப்ராப்பரா ஆர்என்ஆர்எம் சர்டிபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிபிகேட் வேலிடா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்க ஜிஎன்எம் முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் மிட்வைஃபரி முடிச்சிருக்கீங்கன்னா ரெண்டு விஷயத்த அவங்க தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்களும் வந்து ஆர்என்ஆர்எம் சர்டிபிகேட் வேலிடா வச்சிருக்கணும். அது ஒரு சைடு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எத்தனை பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னா 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம், 50 பெட்டட் ஹாஸ்பிட்டல்ல மினிமம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அது உங்ககிட்ட இருந்தாதான் உங்களால அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்க வச்சிருக்காங்க. இந்த 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் என்னில இருந்து கால்குலேட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரொம்பவே தெளிவா இங்க சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ரிமார்க்ஸ்ல என்னன்னா, நீங்க எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி, அதாவது ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ் முடிஞ்சு மார்க்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி ரிசல்ட் வந்து உங்ககிட்ட ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட்லாம் வந்த அப்புறமா, அதாவது ஆர்என்ஆர்எம் சர்டிஃபிகேட் உங்க கைக்கு வந்த அப்புறமா, உங்களுக்கு ஆர்என்ஆர்எம் நம்பர் கிடைச்ச அப்புறமா உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்போதுல இருந்து கால்குலேட் ஆகும்னா ஆர்என்ஆர்எம் நம்பர் கிடைச்ச அப்புறமா உங்க 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேட் ஆகும். சரியா? ஸோ 50 பெட்டர் ஹாஸ்பிட்டல் 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஜெனரல் கிரைட்டீரியாக்கு என்ன வச்சிருக்காங்கன்னா, எப்பவும் போல 18 years மினிமம், மேக்ஸிமம் 30 years வந்து வச்சிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எப்பவும் போல இருக்கும். அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரியில வரீங்கன்னா 3000 rupees வந்து அவங்க சார்ஜ் பண்றாங்க. எஸ்சி அண்ட் எஸ்டி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 2400 rupees சார்ஜ் பண்றாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டிஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த ஒரு சார்ஜஸும் பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க எந்த மூலமா வேணாலும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மூலமா வேணாலும் நீங்க பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஒன்ஸ் ரெமிட்டட் ஷல் நாட் பி ரீஃபண்டட் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ். ஒரு வாட்டி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னா அது ரீஃபண்டு எப்பயுமே ஆகாது. ஆனால் வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுக்கு ஒரு பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒருவேளை எக்ஸாம் அப்பியர் ஆகுறீங்க, நீங்கள் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் சரி அப்பியர் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் எத்தனை பேருக்கு ரீஃபண்ட் ஆயிருக்குன்னு தெரியல, பட் அவங்க சொல்லியிருக்கிறத நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். சரியா? ஃபைன். ஸோ டேட் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நார்செட் ப்ரிலிம்ஸ், நார்செட் மெயின்ஸ். நார்செட் ப்ரிலிம்ஸ் ஸ்டேஜ் 1 எக்ஸாம் 11th April அன்னைக்கு நீங்க எழுத போறீங்க. அதாவது சாட்டர்டே அன்னைக்கு நீங்க எக்ஸாம் வந்து எழுத போறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் நார்செட் மெயின்ஸ் அதாவது ஸ்டேஜ் 2 எக்ஸாம் 30th April அன்னைக்கு, அதாவது தேர்ஸ்டே அன்னைக்கு நீங்க எழுத போறீங்க. சரியா? ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இருக்க போகுது, ஆன்லைன்ல தான் இருக்க போகுது. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்றதும் எப்பவும் போல ஆன்லைன் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு டீடைல்ஸ் ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.aimsexams.ac.in
அதுல போயிட்டு செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்க ஷார்ட் நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்கிற அந்த டீடைல்ஸ். சரிங்களா? ஸோ இன்னும் டீடைல்டான அந்த நோட்டிபிகேஷன், ரெக்ரூட்மெண்ட் நோட்டிபிகேஷன் வரும்போது அதை பத்தி நான் கிளியரா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஆன் த ஹோல் எக்ஸாம் வந்து எப்போ அவங்க ஆல்ரெடி டிட்டர்மைன் பண்ண மாதிரி 11th ஏப்ரல் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ மீட்டியர் சைட்ல இருந்து இந்த எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்க கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மீட்டியர் சைட்ல இருந்து எப்பவும் போல கிராஷ் கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த டீடைல்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வர 25th பிப்ரவரியில இருந்து ஒரு 45 டேஸ் கிராஷ் கோர்ஸ் மீட்டியர் சைட்ல இருந்து எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்கு கொடுக்க போறோம். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஆஃபர் ப்ரைஸோட உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ அந்த டீடைல்ஸை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ 45 டேஸ் ஷார்ட் டைம் ரிவ்யூ கோர்ஸ் ஃபார் நார்செட் கேண்டிடேட். நார்செட் 10 யாரெல்லாம் எழுத போறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஒரு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது லாஸ்ட் மூமெண்ட்ல இந்த மாதிரி கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இட்ஸ் ரியலி வெல் அண்ட் குட். இந்த கிராஷ் கோர்ஸ்ல எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் டைரக்டா உங்களுக்கு காமிச்சிடுறேனே. கோர்ஸ் ஹைலைட் பாருங்க. 250 hours பிளஸ் லைவ் கிளாஸஸ். 250 hours லைவ் கிளாஸஸ் இருக்க போது நர்சிங் நான் நர்சிங் சப்ஜெக்ட் ரெண்டுமே இதுல கவர் ஆயிடும். 2000+ டெய்லி எம்சிக்யூ வித் எக்ஸ்பிளனேஷன், அதாவது ரேஷனல் அடிஷனல் கோல்டன் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுல கவர் ஆயிடும். 10,000+ சப்ஜெக்ட் வைஸ் எம்சிக்யூ குவிஸ் மோட் உங்களுக்கு கிடைக்கும். 15+ மார்க்ஸ் டெஸ்ட் பிளஸ் 5 ஃபைனல் கிராண்ட் டெஸ்ட் ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. லாஸ்ட் மினிட் ரிவிஷனும் இருக்க போகுது. ஸோ ஆர்கே சார் தான் வந்து கிளாஸஸ் எடுக்க போறாரு. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நீங்க என்ரோல் பண்ணுங்க. ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமே வந்து இந்த கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. ஆஃப்லைன் வேணும் அப்படின்னா பாண்டிச்சேரியில போயிட்டு நீங்க பிசிக்கலா கிளாஸஸ்ல அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நீங்க ஆன்லைன் வேணும் அப்படின்னா ஹைபிரிட் மோட். ஸோ லைவ் கிளாஸஸ் ரெக்கார்டிங் ஆல் ஓவர் இந்தியா இந்த லைவ் கிளாஸஸ் அண்ட் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க அதையும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 25th பிப்ரவரியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்ன ஃபீஸ் வந்து வச்சிருக்காங்கன்னா ரொம்ப கம்மியான ஃபீஸ் இவங்க டிட்டர்மைன் பண்ணியிருக்காங்க. அதாவது அரௌண்ட் 5,000 பிளஸ் ஜிஎஸ்டி. ஓல்டு ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 4,000 பிளஸ் ஜிஎஸ்டி இவ்வளவுதான். ஸோ நீங்க இப்போ ஆஃப்லைன் சீட் புக் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 500 rupees இனிஷியல் பேமெண்ட் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம அடுத்து இன்னொரு பெரிய கிராண்டான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கிராண்ட் ஓப்பனிங் வந்து இருக்க போகுதுங்க. மீட்டியர் நியூ கேம்பஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ நியூ நார்செட் கேம்பஸ் 2 ஆல்ரெடி ஒரு கேம்பஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு நார்செட் கேம்பஸ் வந்து ஓப்பன் பண்ண போறாங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார்டர்ல தான் இது சிச்சுவேட் ஆயிருக்கு. ஸோ அதோட டீடைல்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நியர் ஸ்ரீ ஐவிஎஃப் சென்டர், திண்டிவனம் பைபாஸ் ரோட், விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அட்ரஸ். கிராண்ட் ஓப்பனிங் யாரெல்லாம் வந்து அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக அட்டன் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்காங்க அந்த 9600543642 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட இந்த ஒரு கிராஷ் கோர்ஸை புக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எக்ஸாமை கிளியர் பண்ண பாருங்க. ஸோ அதுதான் உங்களோட கோலா இருக்கும். எவ்வளோ சீக்கிரம் நீங்க உள்ள வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களோட லைஃப் வந்து செட்டில்டா இருக்கும். வேற ஏதாவது டீடைல்ஸ் நார்செட்டை பத்தி இல்லை இந்த கோச்சிங் பத்தி தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த 45 டேஸ் கிராஷ் கோர்ஸ்ல எப்படி பேமெண்ட் பண்ணணும் அதோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பேமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இவங்க கொடுத்துருக்கிற இந்த நம்பர்ல ஃபோன் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த வீடியோஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாமினேஷன் கைஸ்.